வணக்கம். நூலோடு நான் என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் இளவரசன் என்கிற சுகந்தன் சக்திவேல். நான் இப்போ ஒரு கதையை தான் கூறப்போகிறேன். இந்த கதையோட பெயர் செய்ததை செய்யும் குரங்குகள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமத்தில் ராஜு என்கிற ஒரு தொப்பி வியாபாரி வாழ்ந்துட்டு வந்தானா. அவன் எல்லா ஊருக்கும் போய் அவன் தொப்பியை விற்றுட்ருப்பானா. அன்றைக்கி ஒரு நாள் அவன் முடிவெடுத்தானா, நம்ம அடுத்த நகரத்துக்கு போய் விற்றோன்னா நம்மளுக்கு நிறையா பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அடுத்த கிராமத்துக்கு புறப்பட்டானா. ஆனால் அடுத்த கிராமத்துக்கு போகணுன்னா ஒரு அடர்ந்த காட்டை கடந்து தான் போகணுமா. சரின்னு சொல்லிட்டு அவனும் கடந்து போயிட்டு இருந்தானா. ரொம்ப தூரம் போனதுனால அவர் ரொம்ப களைச்சி போயிட்டானா. பக்கத்துலேயே ஒரு பெரிய மரமும் இருந்துச்சா. சரி, நம்ம இதுக்கு அடியில் ஓய்வெடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஓய்வெடுத்தானா. அதே பெரிய மரத்துக்கு மேலே நிறையா குரங்குலாம் வாழ்ந்து வந்துச்சான். அந்த குரங்குலாம் ஆளுக்கு ஒரு தொப்பி எடுத்து தூக்கி போட்டு விளையாடுறது, பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விளையாண்டுருந்துச்சான். அந்த விளையாடுறது சத்தத்தெல்லாம் கேட்டு அந்த தொப்பி வியாபாரி எழுந்திரிச்சிட்டானா. பார்த்தா, குரங்குகளே, நீங்களாம் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க என்னோடய தொப்பியை வச்சு அப்படின்னு வேகமாக கத்துனான அந்த தொப்பி வியாபாரி. அதுக்கு அந்த குரங்களும் அப்படின்னு சொல்லி கற்றுனுச்சான். அதுக்கப்புறமா அந்த தொப்பி வியாபாரிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். அப்புறமா கீழே அந்த கொள்ளை எடுத்து தூக்கி போட்டான அந்த தொப்பி வியாபாரி. பதிலுக்கு அந்த குரங்குகளும் மேலே இருந்த பழங்கள்லாம் பறித்து தூக்கி போட்டுச்சான். அதுக்கப்புறமா அந்த தொப்பி வியாபாரிக்கு ஒரு யோசனை வந்துச்சான். நம்ம பண்ணுறதெல்லாம் இது பண்ணுது, ஒருவேளை நம்ம இப்படி பண்ணலாமோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்த ஒரு தொப்பி எடுத்து அந்த தொப்பி வியாபாரி போட்டுக்கிட்டானா. அதே மாதிரி அந்த குரங்குகளும் அது கீழே இருந்த தொப்பி எடுத்து அது தலையில் போட்டுக்கிட்டான். அதுக்கப்புறமா அந்த தொப்பி வியாபாரி அந்த தொப்பி வியாபாரி போட்டிருந்த அந்த தொப்பியை கீழே போட்டுறானா. அதே மாதிரி அந்த குரங்கும் அது போட்டிருந்த தொப்பியெல்லாம் கீழே போட்டுருச்சான். அதுக்கப்புறமா சீக்கிரமாக அந்த தொப்பியெல்லாம் எடுத்துகிட்டு வேகமாக அடுத்த கிராமத்துக்கு ஓடியே போயிட்டான் அந்த தொப்பி வியாபாரி. இந்த கதையோட நீதி, நம்ம ஏதாவது ஒரு சிக்கலில் சிக்கிட்டோன்னா நம்ம புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துகிறோன்னா எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் நம்ம வெளியில் வந்துடலாம். நன்றி, வணக்கம்.